தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாநில வழக்கணத்தை தெரிவித்துக் கொண்டு நம்ம இந்த பதிவில் ரொம்ப முக்கியமான பதிவாக பார்க்க போகிறோம். இந்த விஷயம் முக்கியமான விஷயம். தமிழ்நாட்டில் மே 4ஆம் தேதி சாதாரணமாக நாளாக முடியாமல் மிகப்பெரிய கலவரத்தை தூண்டுற மணிக்க பல பேர் சோகத்தில் ஆழ்ந்து போகிற அளவுக்கு ஒரு விஷயத்தை திட்டமிட்டே உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. ஆமா, என்ன விஷயம்? தளபதிக்காக எத்தனை பேர் என்னெல்லாம் பண்ணுறாங்க, எந்த மாதிரியான செயல்களை செய்கிறாங்க அப்படிங்கிறத தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட காட்டுற விதத்தில் பல குடும்பங்களை சீரழிக்கிறதுக்கு வேலையை பார்த்துருக்குறாங்க. ஓ, அப்படியா விஷயம்? அதை தான் நம்ம வீடியோவில் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். அதில் முதல் விஷயம் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ ஒரு ரூமர் செட் பண்ணுறாங்க. என்ன ரூமர்னா, விஜய்க்கு ஓட்டு நிறைய விழுந்துருச்சு. விஜய் வாங்கின ஓட்டில் கண்டிப்பான முறையில் ஆட்சி அமைக்க போகிறாரு. டேய் சும்மாறா, நானே நொந்து போயிருக்கேன். ஒவ்வொருத்தங்களும் தேர்தல் அதிகாரியை மாறி சர்வே எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது தமிழ்நாட்டில் மொத்தம் 75,032 பூத்து இருக்குது. ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் குறைஞ்சது 200 ஓட்டு விழாதான். இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. ஒரு கட்டத்துக்கு மேலே போய் டிவிக்கே ஜெயிக்க மாட்டாங்கன்னு இன்னும் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. நான் சிம்பிளா ஒரு விஷயம் சொல்றேன். நம்ம தமிழ்நாட்டுல மொத்தம் 5,67,780 வாக்காளர்கள் இருக்காங்க. முடிந்த சட்டமன்ற தேர்தல்ல 4,85,00,000 பேர் வாக்களிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 84.69% வாக்களிச்சிருந்திருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டுல மொத்தம் 75,032 போலிங் பூத்ஸ் இருக்கு. ஒவ்வொரு போலிங் பூத்லயும் குறைஞ்சபட்சம் 200 வாக்குகள் வாங்கினாலே தாவேகா 1.5 கோடி வாக்குகள் வாங்கிட முடியும். அதாவது 30% வாக்குகளை வாங்கிட முடியும். நான் சொல்றது குறைஞ்சபட்சம். ஆனா இவ்வளவு வருஷமா பிஜேபி உள்ள வந்துரும் சொல்லி திமுக வாக்குகளை வாங்கிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த தடவை திமுகவினுடைய ஆட்சி சரியில்லாதனால மக்கள் மாற்று அரசியலை எதிர்பார்க்கறாங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு பிஜேபி உள்ள வரக்கூடாது, அதே சமயம் திமுகவினுடைய ஆட்சி சரியில்லாதனால அதுக்கு மாற்று அரசியல் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க. அந்த சமயத்துல அதிமுகவுக்கு அவங்க ஓட்டு போட்டா பிஜேபி உள்ள வந்துருன்ற அந்த ஒரு விஷயத்த கருத்துல வச்சு அவங்க தாவேகாக்கு ஓட்டுகளை செலுத்தியிருக்க அதிக வாய்ப்பு இருக்கு. சோ இந்த விஷயத்தை வச்சு பார்த்தா டிவிக்கே அதிக இடங்கள்ல அதிக வாக்கு சதவீதத்துல வெற்றி பெற்று தனிச்சு ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. இதே விஷயத்த எல்லாருமே ஒன்று போல பரப்புறாங்க. விஜய் 200 ஓட்டு வாங்குவார், பூத்துக்கு பெரிய வெற்றி கிடைக்க போகுது அப்படின்னு. ஒரு கட்டத்துக்கு மேலே போய் ஆனஜித்துங்கிறவர் அந்த கட்சியில் ஒருத்தர் இருப்பார். அது எப்படி ஒருத்தரை பார்த்தாலும் அடிக்க தோணும் அப்படின்னு இவர் கேட்பார். பரிதவங்களை பேசுவாங்கல்ல, அந்த மாணிக்க இவரை பார்த்தாலே நமக்கு கோபமாக தான் இருக்கும். பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்கியா? சாரி கேட்டதுக்கு யாரா முறைப்பாங்களா? அதெல்லாம் பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்குன்ற. ஆனா நம்பியா பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்கு. பார்த்தாலே எப்பறம் ஒருத்தனை பார்த்தா அடிக்கணும் போல தோணும். வேணா பாரு நம்பி. யார முறைக்கிறா? நோ முத்துனா, இந்த ஆனஜித்துங்கிறவர் ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்களாமா. நீ பாக்க உங்களுக்கு கட்சியில பிஎல்ஏ பிஎல்ஓ அவங்க இருப்பாங்கல்ல. பிஎல்ஏ பிஎல்ஓ வர இங்க எனக்கு ஐஎஸ்ல இருந்தே போன் வந்துச்சு. நீங்க வாங்க பேசுவோம். ஐஎஸ்னா காவல்துறையோட உளவு பிரிவு. உளவுத்துறை ரிப்போர்ட் வந்திருக்கீங்க. நீங்க என்ன சொல்லுங்க? உளவுத்துறை ரிப்போர்ட் சொல்லுங்க. திமுக வாஷ் அவுட் அப்படின்னு சொல்லுது. சொல்லுங்க. என்ன திமுக ரிப்போர்ட் எடுத்து அங்க மேல கொடுக்காம கொண்டு வந்து எங்க கிட்ட தாவேக்களை பாஸ் பண்ணுப்பான்னு சொல்றாங்கன்னா அப்புறம் வேற என்ன இருக்க முடியும்? என்ன பேசுறீங்க? அதாவது ஒரு மனசாட்சியோட பேசுவீங்களா? நீங்க உங்களுக்கு ஆசை இருக்கலாங்க, உங்களுக்கு என்ன வேணா ஆசை இருக்கலாம். ஜெயிக்கணும் என்ற ஆசை, இந்த வெறி, உத்வேகம் எல்லாம் இருக்கலாம். நடக்கணும். யார் உளவு பிரியக்கூடிய ஐஎஸ் அதிகாரிகள் வந்து தாவேக்கா தான் ஆட்சி அமைக்க போகுதுன்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட்டு கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி மனசாட்சி இல்லாமல் ஒரு உருட்டிட்டு இருக்கார். இதுக்கெல்லாம் தாண்ட உருட்ட ஒருத்தர் இருப்பார். அது யார்? நம்ம தாடி அண்ணன் பெலிக்ஸு. அவர்லாம் விசிலுக்கு ஓட்டு போட்டு 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 பட்டனே உடஞ்சிருச்சான். இவங்க வந்து நாங்கள் ஒரிஜினல் டார்கெட் 2 கோடி தான், எங்களுடைய ஓட்டு டார்கெட் 2 கோடி இருந்தால் போதும் அப்படின்றது தான் தலைவர் வந்து சொன்னது. 2 கோடி 2,25,00,000 ரேஷன் அட்டைகள் இருக்கு. அது அந்த அடிப்படையில் வீட்டுக்கு ஒரு ஓட்டு அப்படின்னா 2,25,00,000 ஓட்டு எங்களுக்கு வரணும். ஆனா போற போக்க பார்த்தா வீட்டுக்கு 3 ஓட்டு 4 ஓட்டு இருக்கு. நீங்க எங்க வேணா விசாரிச்சு பாருங்க, யாருக்கு போட்டீங்கன்னா எல்லாம் விசில்றாங்க. பல இடங்களில், நான் சொல்றது அக்ராஸ் த தமிழ்நாடு, பல்வேறு இடங்களில் பல்வேறு பூத்துகள்ல விசில் சின்னமே வந்து என்னது அந்த பட்டனே வந்து கீழே போயிடுச்சு. அந்த அளவுக்கு வரவெல்லாம் விசில் அவங்க சொல்ல சார், வரவன் எல்லாமே விசிலா அமுக்கணும், அப்புறம் அந்த பட்டன் என்ன சார் ஆகும்? சொல்லு சத்தியமா சொல்லு அப்படின்ற மாதிரி அந்த அளவுக்கு விசில் பட்டன் டேமேஜ் ஆகிற அளவுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. நீ உருட்டமா உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. எந்த பூத்தில் பட்டரை உடச்சிருக்கோன்னு காட்டுங்க.
மிஸ்டர் பெலிக்ஸ், உங்கள் தாடி வச்சது உண்மையாக இருக்குன்னா அது ஒரிஜினல் உங்கள் முடின்னா நீங்கள் காட்டுங்க. எந்த பூத்தில் விஜய்க்கு ஓட்டு போட்டு விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட்டு உடஞ்சிருக்குன்னு ஒரு இதை காட்டுங்க. ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய்ய சொல்ற? அப்படி ஒரு வேளை இருந்துச்சுன்னு இவங்க எத்தனை ரீல்ஸை போட்டிருப்பாங்க. அம்மாடி அம்மோ இந்த பூத்து அமுக்குன்னு, அதாவது ஏதோ ஒரு கன்னியாகுமரி ஏதோ ஒரு மாவட்டத்தில் ஏதோ ஒரு பூத்தில் ஒரு வேளை அப்படி பூத்து உடஞ்சுன்னு வச்சுக்கோங்க மிஷினு, இவங்க அமெரிக்காவே டொனால்ட் ட்ரம்புக்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு பேசுவாங்க. அந்த அளவுக்கு படம் காட்டக்கூடியவங்க, சீன் போடக்கூடியவங்க, பூத்தில் இருக்கக்கூடிய மிஷினே உடஞ்சி போயிருச்சாமா. என்ன உருட்டு, அதெல்லாம் தாண்டி கூடுதல் ஒரு உருட்டுவார். 2 கோடி ஓட்டு நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். எல்லாம் ஒரு கனவு சித்தப்பா, அதை விடு. ஏண்டா கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா? எப்படி பிளான் பார்த்துக்கோங்க, அது உண்மைதான். 2 கோடி ஓட்டு விஜய்க்கு இருக்குன்னா இல்லைன்னு சொல்லலாங்க. அது எங்கள் வீட்டில் ஓட்டு கிடையாது. 2 கோடி ஓட்டு இருக்குது. எப்படி கணக்கு பார்க்காருன்னா அவர் கணக்கில் புலியில் ஐன்சினே தள்ளி காரி துப்பிடுவார். அந்த அளவுக்கு கணக்கில் புலி. அதாவது தமிழ்நாட்டில் 2 கோடிக்கு மேலே குடும்ப அட்டை இருக்கான். கேட்டுக்கோங்க, இதுக்கு ரேஷன் கார்டு இருக்குது. ஒரு வீட்டுக்கு ஒரு ஓட்டு அப்படிங்க. ஆமாம், உண்மைதான். ஆனால் ரேஷன் கடையில் பிறந்த குழந்தை, 1 வயசு குழந்தையுடைய பேரும் அதில் இருக்கும். 18 வயசு கீழே இருக்கக்கூடிய குழந்தைங்களோட பேரும் அதில் இருக்கும். அப்போ அவங்க ஓட்டு விஜய்க்கு தான், ஆனால் ஓட்டு போட முடியாது. போடா விஜய். அவங்க ஆதரவு விஜய்க்கு தான், ஆனால் அவங்க ஆதரவு வெற்றி பெற முடியாது. போடா விஜய். ஒரு குடும்ப அட்டைக்கு ஒரு ஓட்டு வச்சாலும் 2 கோடி கணக்கு வைக்கிறாரு. ஆனால் அந்த ஒத்த ஓட்டுன்னு செல்லாத ஓட்டு. போடா விஜய். இப்போ எங்கள் வீடு எடுத்துக்கோங்க, 2 குடும்ப அட்டை இருக்குது. என் வீடு ஒன்று, எங்கள் அண்ணன் வீடு ஒன்று இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 6 ஓட்டு கன்வெர்ட் ஆயிடுச்சு. இந்த 6 ஓட்டு எங்கள் அண்ணனுக்கு போடலை, விஜய்க்கு நாங்கள் போடலை. அப்போது இதான் ரியாலிட்டி. எங்களுக்கு சின்ன பசங்க கிடையாது. சின்ன பசங்க இருக்காங்க, விஜய் ரசிகர் கிடையாது. யாருமே வந்து நல்லபடியாக வளர்த்து வச்சுருக்கோம். தற்கொலையாக கிடையாது, நல்லபடியாக வளர்த்து வச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் சில பேர் வீடு விஜய் ரசிகர் இருக்காங்க, இருக்கிறாங்க. அவங்கன்னா சின்ன பசங்களாக இருந்துகிட்ருக்காங்க. அதனால் இந்த 2 கோடி ஓட்டு 43% ஓட்டு வாங்கிட்டாங்க. அதுவும் பாருங்கள், பிலோ ஆவரேஜாக 144 சீட் வாங்கிட்டு வரோம். இப்போ வந்து வின்னிங் எத்தனை சீட்ஸ் உங்களுடைய கணக்குப்படி தாவேக்கா வச்சுக்கிறது? 144 வருது சார். பிலோ ஆவரேஜ், ஆவரேஜ்? பிலோ ஆவரேஜ். இந்த லோவில் வந்து 129 போடுறீங்க. ஆமாம் சார். பிலோ ஆவரேஜில் 144. 144 என்ன தெரியுமில்ல? தடை. தமிழ்நாட்டை பார்த்து 140 தடை. அதே மாதிரி உங்கள் அண்ணனுக்கு 140 தடை போட்டுருவாங்க 234 தொகுதியிலையும். ஞாபகம் வச்சுக்கோங்க, கான்ஃபிடண்டாக இருங்க. ஒரு தொகுதியில் கூட ஜெயிக்க மாட்டார். முழுக்க வெட்டி பேச்சு, வீணான பேச்சு. இப்போ தான் இதை வச்சு என்ன செய்ய போகிறாங்கன்னா, இதெல்லாம் உருவாக்கி வச்சுட்டாங்க. நிறைய பேர் குழப்பிட்டாங்க. விஜய் ஒரு வேளை ஜெயிச்சிருவார், ஒரு வேளை அண்ணன் நீங்கள் ஜெயிச்சிருக்கணும், எப்போ ஒரு வேளை ஜெயிப்பார்? இல்லை ஓட்டு போட தான் ஜெயிப்பார். அதான் ஓட்டு யாரும் போடலை. உங்கள் அண்ணன் எப்படி ஜெயிப்பார்? நீ பரீட்சை எழுதியிருக்க, பரீட்சையில் விஜயை வெற்றின்னு எழுதிருக்கேன்னு வச்சுக்கோங்க. எவன் பாஸ் ஆகும்? உனக்கு நீ மண்டுன்னு சொல்லி நீ தற்கொலை வந்து ஃபெயில் ஆக்கி விட்ருவான். நான் எப்படியா பாஸ் ஆகிறீங்க பிள்ளையாரப்பா 1000 தாங்க உடைக்கிறேன், எப்படியா நீ பாஸ் ஆகிறேன்னா? பரீட்சை எழுதானதான் நீ பாஸ் ஆவ, பேப்பரில் இருக்கணும்ல. அதே மாதிரி தான் உங்கள் அண்ணனுக்கு ஓட்டு போட்டவங்கிறதுக்காக உங்கள் அண்ணன் ஓட்டை பிரிப்பார், ஆட்சியை பிடிக்க மாட்டார். அவ்வளோதான், சரியா? நீ மனக்கோட்டையை கெட்டி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ அந்த மே 4 ரிசல்ட் வரும்போது 2வது இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்டெப்பை முடிச்சிட்டோம். என்ன பண்ணுறாங்க? ஒரு அஜெண்டா உருவாக்கி வச்சுக்கிறாங்க. விஜய் ஆட்சி பிடிப்பார், அவங்க ரிப்போர்ட்டு கொடுத்துட்டாங்க, இவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. 44 சீட்டு, 43% இது வரைக்கும் இல்லாத ஓட்டு சதவீதம் விழுந்துருக்கு. அப்படியே ஒரு மாயை உருவாக்கி வச்சுட்டாங்க. இப்போ 2வது என்னத்தையும் செய்ய போகிறாங்க? நமக்கு ஓட்டு இருந்துச்சுங்க, நமக்கு மக்கள் ஓட்டு போட்டாங்க. ஆனால் இந்த ஒன்றிய அரசும் இப்போ ஆண்ட கட்சியும் தேர்தல் ஆணையம் ஒன்றா சேர்ந்து தளபதியை தோக்க வச்சுட்டாங்கங்க அப்படிம்பாங்க. ஸ்டாலின் வேற என்ன, எல்லாத்துக்கும் ஸ்டாலின் தான் காரணம். ஏன் தெரியுமா? அவனுக்கு தெளிவாகவே தெரியும், விஜய்க்கு ஓட்டு போட்டவங்க முழுக்கவே அரசியல் தெரியாத தற்கூறிங்க. இவங்க என்ன சொன்னாலும் நம்புவாங்க அப்படின்னு. நிறைய பேர் நம்மக்கிட்ட தெரிஞ்சவங்க கோவப்படுறாங்க. நீ விஜய் தப்பாக பேசு, விஜய் கட்சிக்காரங்களை கேள்வி, விஜய்க்காக ஓட்டு போட்டவனை நீ வந்து கிண்டல் பண்ணாத, வாக்காளர் நீ அவமதிக்கிற அப்படிங்கிறாங்க. எனக்கு என்ன ஆசையை வாக்காளர் அவமதிக்கிறேன் அப்படின்ட்டு. நல்லா பாருங்கள், ஒரு கட்சி இங்கே வாக்கு செலுத்தின எல்லாருக்குமே இலவசம் வேண்டாங்கிறாங்க. விஜய்க்கு ஓட்டு போட்டவங்க அதானே, என்னங்க ஓசி பஸ் அப்படிங்கிறாங்க. எப்படிங்க நீங்கள் இப்போ ஃப்ரீயாக பஸ்ஸை கொடுப்பீங்க, எங்களை ஓசி பஸ் வேண்டாங்கிறாங்க. உங்கள் அண்ணன் அதானே பண்ணார், நீ அவருக்கு தானே ஓட்டை போட்டிருக்க. எனக்கு 1000 ரூபா வேண்டாங்கிறீங்க, 2500 கொடுத்த உடனே ஃபயரை விட்றீங்க.
அப்போ உங்களுக்கு நான் என்ன மனநிலை வைக்கணும்? அப்போ நீங்கள் யார்? நீங்களாம் யார்? முதல்ல இவங்க எல்லாரும் தமிழ்நாட்டு அரசியலோட ஆச்சரியக்குறி அறிகுறி. அப்போ உங்களை தற்கொலை சொன்னால் உங்களுக்கு கோவம் வருது, எங்களை திட்டாதா? நாங்கள் ஆட்சி மாற்றம் வேணும்னு நினைக்கிறோம். என்ன மாற்றம்? 2000 ரூபாய்க்கு 2500 மாற்றமா? இலவச பேருந்து பெண்கள் போகிறதுல ரூட் பஸ் முழுக்க டவுன் பஸ் ரூட் பஸ் மாறுறது மாற்றமா? எந்த ஒரு கட்சி தலைவன் தமிழ்நாடு சொல்லியிருக்காங்க, தமிழ்நாடு அரசியலில் முன்னேறிடுச்சு, தமிழ்நாடு அரசியலில் வந்து பெரிய முன்னேற்றம் அடைஞ்ச ஒரு மாநிலம் எங்கே இருக்கக்கூடியவங்க விவரம் தெரிஞ்சிங்கன்னா கிடையவே கிடையாது. ஒரு கட்சியில் ஒருத்தன் பிரச்சாரமே பண்ணாமல் ஒரு ஓட்டு வாங்குறாங்கன்னா அப்போ எவ்வளோ தற்கொலை நம்ம இருக்குன்னு பார்த்துக்கோங்க. பிரச்சாரத்துக்கு போகலை, அவர்களுக்கு தேர்தல் அறிக்கை, மக்கள் விரோத தேர்தல் அறிக்கை. மக்கள் இலவசத்தை வெறுத்த தமிழ்நாட்டு மக்களுக்கு அதே இலவசத்தை கொடுக்கன்னு சொல்லி ஒருத்தர் வாராருன்னா அப்போ இந்த கட்சிக்கு ஒருத்தங்க ஓட்டு போகிறாங்க. அப்போ மனநிலை எப்படிப்பட்ட மனநிலை? அப்போ இவனை வந்து நம்ப வைக்கணும். இவன் என்ன சொன்னாலும் நம்ப. விஜய் இன்றைக்கி வீட்டை விட்டு வெளியே போகிறது காரணம் திமுக. இன்றைக்கி அதிகமாக சூரியன் வெயில் அடிக்கி அது காரணம் திமுக. இன்றைக்கி நமக்கு சரியான முறை காலை கட்டணம் போகலை காரணம் திமுக. சரியா? இன்றைக்கி கடிகாரத்தில் அந்த இடத்துல வந்து முள் ஓடாமல் இருக்க காரணம் திமுக. பேட்டரி மாற்றினா ஓடிடும். ஆனால் திமுக அம்மா நம்புவான். அவன் வந்து அவனுக்கு தெளிவாக தெரியும், தாவேக்காக்கு ஓட்டு போட்டால் நல்ல மனநிலை இருக்கிறவன் ஓட்டு போடலன்னு தெரியும். அப்போ என்ன செய்ய போகிறாங்கன்னா, 2வது அஜெண்டா என்ன பண்ண போகிறாங்கன்னா, நமக்கு ஓட்டு போட்டாங்க இவி மிஷினில் ஏமாற்றிட்டாங்க. இவி மிஷின் நமக்கு நம்பிக்கை இல்லை தான். ஆனால் இவங்க உருட்டு பெரிய உருட்டாக இருக்கும். ஆதாரபூர்வம் இல்லாமல் மடத்தரமாக பேசினா மங்குனிங்க ஏற்றிக்கிடுவாங்க, அவனுக்கு தெரியும். அதனால் பிளான் பண்ணி அடுத்த உருட்டுக்கு போயிடுவாங்க. இவிஎம் மிஷினில் குளறுபடி பண்ணிட்டாங்க, நம்ம தளபதி ஜெயிக்கக்கூடாது அப்படின்னு இவங்க நினச்சிருக்கிறாங்க. தேர்தல் ஆணையம் அதுக்கு சப்போர்ட் பண்ணிருச்சு. அதுக்கு பிறகு இப்போ ஆண்ட கட்சி சப்போர்ட்டாக இருக்குது, ஒன்றியர் சப்போர்ட்டாக இருக்குது. தளபதியை கண்டு இவங்க எல்லாம் பயந்துட்டாங்க. டொனால்ட் ட்ரம்மே மிரண்டு தான் ஈரான் போடுற நிப்பாட்டி வச்சுருக்காருன்னா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் மடக்கு ஊதிகாக சுற்றி கிடக்கிறாங்க. அப்போ இவங்களுக்கு இது ஈஸியாக ஏமாத்துறதுக்கு தான் இந்த பிட்டை முழுக்க மொதல் பிம்பத்தை உருவாக்கி வச்சுருக்காங்க. 2வது பிம்பத்தை சுக்கா மே 4 உடஞ்சி போயிடும். இதில் தான் 3வது இடத்துக்கு இப்போ நம்ம போகிறோம். ஃபஸ்ட்டு ஏமாத்தினது, 2வது ஏமாத்தின ரியலைஸ் பண்ணுறது, அதுக்கு ஒரு உருட்டி வச்சுருப்பாங்க. 3வது என்னென்னா, தமிழ்நாடு முழுக்க இப்போ நீங்கள் சமீபத்தில் பார்த்துருப்பீங்க, விஜய் அவர்களுடைய ஓட்டு போடலைங்கிறதுக்காக அந்த குழந்தைங்க பெற்றவங்களை அடிக்கிறது, வீட்டில் பெற்றவங்களை வெளியே அனுப்புறது, அவங்கள்ட்ட சண்டை போடுறது, பவுடர் டப்பாவதுக்கு அம்மா ஓட்டு போடுற டிவிகேக்கு, அதனால் பவுடர் டப்பாவதுக்கு அம்மா மூஞ்சியில் கொட்டுறது, பிள்ளைங்க கெஞ்சி கேட்குறது, ஃபோனை தூக்கி வச்சு மிரட்டி வச்சுக்கிட்டு ஃபோனை கீழே போட்டு டிவிக்கு ஓட்டு போடுறது அப்படின்னு சொல்கிற வீடியோலாம் அப்படியே ஒரு மாதம் சந்தோஷமாக பாருங்கள், விஜய்க்கு இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சின்ன பசங்கள்லாம் காமிச்சிட்டு இருக்கிறாங்க. நல்லா கேட்டுக்குவாங்க, தமிழ்நாட்டில் பெரிய கலவரத்தை உண்டாக்க ரெடி பண்ணிட்டாங்க. விஜய் தோப்பார்னு அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். விஜய் ஜெயிக்கவே மாட்டாருக்கு 100% அவங்களுக்கு தெரியும். ஆனால் எதற்காக இந்த பிளான் பண்ணியிருக்காங்கன்னா, தளபதி தோத்தா தளபதிக்காக கூட இருக்கிறவங்களுடைய எண்ணிக்கை எத்தனை பேர் இருக்கிறாங்க. ஒரு மாஸ்டராக இல்லீகலாக ஒரு விஷயம் பரப்பிட்டு இருக்கேன். என்ன தெரியுமா? என்ன வேணாலும் பண்ணுங்கள், நீங்கள் இருந்த குடும்பத்தை என்ன செய்வீங்களோ தளபதியை பார்த்துக்கிடுவார், அதையும் கூடுதலாக செய்வார் அப்படின்றத உள்ளே திணிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அவன் மண்டக்குள்ளே நினச்சிட்டா நமக்காக நம்ம தளபதி நிற்பார், நம்ம குடும்பத்தை பார்த்துக்கிடுவார், நம்மளோட தளபதி நம்ம குடும்பம் நல்லபடியாக பார்த்துக்கிடுவார் மனநிலைக்கு நிறைய இளைஞர்கள் இப்போ போயிட்டாங்க. உண்மையில் நடக்க போகுது. மே 4 திட்டமிட்டே பெரிய கலவரத்தை உண்டாக்க போகிறாங்க. தளபதி தோத்தாங்கிற ஒரே காரணத்துக்காக இவ்வளோ பேர் அப்போ உயிரோடு இருக்கிறாங்க. அதாவது இவ்வளோ பேர் அவர் மேலே உயிராக இருக்கிறாங்க, பாசமாக இருக்கிறாங்க காட்டுறதுக்காகவே ஒரு குடும்பத்தை, ஒரு தலைமுறையை சீரழிக்க போகிறாங்க. நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, இது 100% நடக்க போகுது. இவங்க அதற்காக ஆட்களை தயார்படுத்தி வச்சுட்டாங்க. அப்படியே உள்ளுக்குள்ளே வெளியே தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதற்கு சிறந்த உதாரணம் தான் மதிப்பிற்குரிய ஓய்வு பெற்ற நீதியரசர் கிருபாகரன் அவர்கள் பேசுகிறாங்க. இவர் தேர்தலில் வெற்றி பெறாவிட்டால் நான் என்னுடைய குழந்தைகளை கொண்டு விட்டு நானும் இறந்து விடுவேன் என்று சொல்கிறார்கள். சில பேர் நான் என்னுடைய தன்னைத்தானே காயப்படுத்திக் கொள்வேன் என்று சொல்கிறார்கள். இன்னும் சிலர் பல விஷயங்கள் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய செய்திகள் வருகின்றன. ஆகவே வெற்றி தோல்வியை சகஜமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய மனநிலையை உருவாக்க வேண்டும். வெற்றி தோல்வியை தாண்டி ஒரு வாழ்க்கை ஒன்று இருக்குது. இவங்க செய்கிறத பார்க்கும்போது நமக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிறாரு. அந்த அளவுக்கு இவங்க மோசமாக நடந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் கொஞ்சம்
ஜாக்கிரதையாக இருந்துக்குவாங்க. ஒரு பெரிய பிளான், மாஸ்டர் பிளானை போட்டு வச்சுக்கிறாங்க. தமிழ்நாடை கலவர பூமியாக மாற்றணும் அங்கே எண்ணத்தில் இறங்கியிருக்கிறாங்க. இவ்வளோ பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. அந்த தலைவன் எதை பற்றியும் கவலைப்படாமல் தன் தொண்டருக்கு என்ன ஆக போகிறாங்க அவருக்கு தெரியும், என்ன செய்ய போகிறாங்க பிளானை போட்டு கொடுத்துட்டாங்க. அங்கே போய் முருகரை பார்த்தாச்சு, இப்போ சீரடியை பார்த்தாச்சு, நாளைக்கு அப்படியே வேளாங்கண்ணிக்கு போகிறாரு, அப்படியே அடுத்த ஒரு கோயிலுக்கு அல்லா கோயிலுக்கு போகிறாரு. இது எல்லாம் தெரிஞ்சு சுற்றிக்கிட்டு இருக்காரு. ஞாபகம் வச்சுக்கோங்க, இவருக்காக தமிழ்நாட்டில் எவ்வளோ பேர் அதாவது உயிரை கூட கொடுக்க தளபதிக்கு நிற்காங்க பாருங்கள். காட்டுறதுக்காக மட்டும்தான் இந்த பிளான் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அதனால தான் சொல்கிறோம், விஜய் அரசியல் அழுக்கு. இவ்வளோ பிரச்சனை நடக்குன்னு தெரிஞ்சும் நடக்க போதும் தெரிஞ்சும் கண்டுக்கிடாமல் சுற்றிக்கிட்டு இருக்காருன்னா மனதளவில் பாதிக்கப்பட்ட ஒரு மனநோயாளியாக விஜய் இருந்துக்கிட்டு இருக்காரு. இந்த ஸ்பைடுன்னு ஒரு படம், எஸ்ஜே சூர்யா வந்து அப்படியே அந்த சாகர பார்க்கும்போது அப்படியே துடிச்சுன்னு இருப்பார் தெரியுமா, அதெல்லாம் வந்து அதற்கு பிறகு தான் அவர் விஜய் வச்சு படமே எடுக்கிறார். அந்த கேரக்டரு எனக்கு தெரிஞ்சு ஒரு சைக்கோ கேரக்டராகவே அவர் மனசில் ஒரு பெரிய டாப் ஹீரோ, தமிழ்நாட்டு உச்சத்தை ஒரு நடிகர் இருக்காருன்னு சொல்கிறாங்களே, ஒருத்தங்க இவங்க பேசுகிறாங்க தற்கூறிங்க, அவர் மனசில் வச்சு தான் எழுதியிருக்காருன்னு நினைக்கிறேன். அது டீகோடிங்காக அடுத்த படத்துக்கு உடனே அங்கே போகிறாருன்னா அவருக்கு தெரியும், அவர் கூட பழகிருக்க யார் முருகதாஸ், இந்த மாதிரி ஒருத்தன் சுற்றிக்கிட்டு கிடக்கிறான்டா நம்மக்கிட்ட காட்டுறதுக்குடாக்காக தான் எஸ்ஜே சூர்யா அழகாக நடித்து காமிச்சிருப்பார். அது வேறு யாருமே இல்லை, தற்கூரி தலைவன் தான். உங்கள் குடும்பத்தை இழந்துடாதீங்க, இதை தான் நம்ம சொல்ல வரோம். அதனால் நான் கடைசியாக வழக்கமாக சொல்கிற ஒன்று தான், கான்ஃபிடெண்ட்டாக இருங்க. அண்ணன் உறுதியாக தோக்குறாரு, அண்ணன் எங்கேயும் ஜெயிக்கவே மாட்டார். தாவிக்க கட்சிக்காரங்களுக்கு நல்லதே நடக்காது. அடுத்த பதிவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.